ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங். இன்றைக்கி சண்டே காலைல டிஃபன் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஆப்பத்துக்கு வீட்லேயே மாவு அரைச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, நம்ம ஆப்பம் இப்போ ஊற்றலாங்களா? ஊற்றுற பாருங்க. நம்ம ஆப்பத்துக்குன்னு வாங்கி சொன்னால் தோசைக்கல்லில் தான் நம்ம ஊற்றுறோம். இப்போ இந்த சட்டிக்கு 2 கரண்டி ஊற்றினா தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம அரைச்சி வச்சுற மாவு பக்கம் 2 கரண்டி கரெக்டாக இருக்குங்க. எதுக்கு நான் சுற்றி விட்றேனாக்கா, ஊற்றினாக்கா மொத்தம் குழியாக இருக்கிறதுல அந்த ஆப்பக்கல் குழியாக அதில் கொஞ்சம் மொத்தமாக மாவு நம்ம சுற்றிலும் கொஞ்சம் நம்ம சொயிட்டு விட்டோம்னாக்கா சைடில் கொஞ்சம் மாவு ஒட்டும். சுற்றில கொஞ்சம் மாவு ஒட்டி நடுவில் கொஞ்சம் மாவு நிற்கும். அது நடுவில் நிற்கிற மாவு வேக கொஞ்சம் நல்லா கிணமாக தின்னாக இருக்கும். ஆனால் பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா மெத்துன்னு இருக்கும். சைடில் ஒட்டிக்கிற மாவு கொஞ்சம் மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. அது நம்ம தேங்காய் பால் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரு தேங்காய் எடுத்து உடைச்சி 2 முடியும் நம்ம திருகி பால் எடுத்து வச்சுருக்கோம். முதல் பால் தான், ஒரே பால் தான் எடுத்துருக்கோம் அந்த தேங்காயில். சரிங்களா? ஒரே பால் தான் எடுத்து சக்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு மிக்ஸில் ஓட்டி நம்ம வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த திப்பிலாம் எடுத்துகிட்டு ஆப்பம் ஊற்றிருக்குங்க. எப்படியும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணுங்க வேகிறதுக்கு. சைடில் வெந்துடும், நடுவில் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? நம்ம வீட்டில் நேற்று மாவு அரைச்சோம். தேங்காய் நான் முதல்ல போட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுக்கு மறந்துட்டேன். பாதி மாவு அரைச்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி யோசனை, மாவு பாதி அரைக்கும் போது தான் நீங்கள் ஞாபகம் வந்துச்சு தேங்காய் போடணும்னு சொல்லிவிட்டு. அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் தேங்காய் கட் பண்ணி நான் போட்டேன். ஆனால் சரியாக மசியவே இல்லைங்க. கொஞ்சம் குறந்தான் இருந்துச்சு தேங்காய். அந்த மாவில் நம்ம கிளக்கும் போது திரியாக தெரிஞ்சுது. சரி, நம்ம ஊற்றி சாப்பிட்றப்ப தேங்காய் பல்லில் படுறது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டேன். மிக்ஸில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டலாம்னு பார்த்தேன். ஆனால் அதை நான் செய்யலை. ஆனால் இப்படி நல்லா தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒருத்தர் சாப்பிட்டாச்சு. நம்ம தம்பி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஆள் தான் நான் ஊற்றியிருக்கேன். தம்பி தாங்க சாப்பிட்டு அந்த கை கழுவுறது. என்னுடைய பையன் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டாவது அடுத்த ஆள் நான் வீட்டில் இருக்கிற நம்பருக்கு ஊற்றிட்டு இருக்கேன். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். நமக்கு கரண்டியில் எடுக்க நமக்கு வாட்டம் வராது. லேசாக நம்ம எடுத்துட்டு நம்ம கையிலோட எடுத்து அது வந்துடும். பாருங்க, எவ்வளோ நல்லா சுற்றிட மொறுன்னு நடுவில் சாஃப்டாக வந்துருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கும் பிடிக்கும், ஆப்பம் பால் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். நீங்கள் ஷேர் பண்ணுறத, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போகிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், வரும். பாருங்கள், நம்ம 2வது ஆப்பம் ஊற்றி இப்போது மூடி வைக்கிறேங்க. ஓகே, பாருங்கள், நம்ம இதில் தேங்காய் பால் ஊற்றி காட்டுறவங்களுக்கு பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றும் போதே நமக்கு அந்த ஆப்பத்தில் ஊறிடுதுங்க, இழுத்துக்கிட்டு மீதி தான் அதுக்கப்புறம் நமக்கு பால் தனியாக நிற்கும்.